என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம வறுத்த கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். 1 கப் அளவுக்கு வேக வச்ச சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் போட்டு உப்பு மஞ்சள் தூள் 2 போட்டு 3 விசில் அளவுக்கு விட்டு எடுத்திருக்கேன். சூடு ஆறுனதும் அதில் இருக்க எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் சதை பீசஸ் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கன் இருந்ததுன்னா வேக வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாம். முட்டை எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சு அதில் 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு துருவி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம எக்கில் டிப் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் ஆல்ரெடி உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டுலேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. நம்மளோட சுவையான வறுத்த கறி தயாராகிடுச்சுங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.